ஹாய், ஹலோ, நமஸ்தே, வணக்கம், ஆதாப், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமா ஹப். அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து திருப்பூர் தான் போகிறோம். ஏன்னா எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம், அதுக்காக நாங்கள் திருப்பூர் போகிறோம். அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து என் கூட சேர்ந்து திருப்பூர் வெட்டிங்கை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வாட்டி நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போகிறோம். ஸோ ஸோ சென்னை டு திருப்பூர் வந்து 6 hours ஜேர்னி ஆச்சு. 6 hours ஆமாம் இருக்கும், 6 hours எக்ஸாக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் திருப்பூர் இறங்கின உடனே வந்து எங்கள் மாப்பிள்ளை சார் வந்து எங்களுக்காக பெரிய மனசு பண்ணி எங்களுக்காக வண்டி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே அந்த வண்டியில் தான் வந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். போன உடனே பனியன் கம்பெனிக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், நிறைய பிளான் பண்ணிட்டு போனேன். ஆனால் நாங்கள் வந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டோம். ஏன்னா பிஃபோர் டே வந்து ஷிஃப்ட் பார்த்துட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படி தூக்கமே இல்லாமல் நாங்கள் விடிய காத்தால வந்து கிளம்பிட்டு போயிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பனியன் கம்பெனிக்கெலாம் போகிறதுக்கு நேரமே கிடைக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் எங்களுக்கு வந்து திருப்பூர் எப்படி இருந்ததுன்னா, ஸ்டார்டிங் போகிறப்போ அந்த சிட்டி வந்து ஃபுல்லாக சென்னை மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மண்டபத்துக்கு கிட்ட கிட்ட போகிறப்போ அது வந்து ஒரு டவுன் மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஃபீல்ஸ்லாம் கொடுத்தது. ஏன்னா ஃபுல்லாக தென்னை மரம் இருந்ததால். அதுக்கப்புறம் போக போக வந்து எங்களுக்கு கேரளா வைப்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் பேசிகிட்டே அரட்டை அடிச்சுட்டே ஜாலியாக வந்து போயிட்டே இருந்தோம். ஸோ அதில் சில கிளிப்ஸ்லாம் வந்து சவுண்டோட ஆட் பண்ணியிருக்கேன், என்ஜாய் பண்ணுங்க. எடா மோனே ஹாப்பியானோ. அந்த படம் எத்தனை வாட்டி தெரியுமா நான் பார்த்தேன்? 3 வாட்டி பார்த்துட்டேன். ஆவேசம் படம். அதுல அவனோட ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங் தான் வேற லெவல். ஃபுல்லா வைபா இருக்கும். തിരിച്ചു പോയി അവിടെ നോക്കൂ. തിരിച്ചു പോയി വെങ്കട പാത്തിട്ട് വരണം. ஸோ ஒன்ஸ் நாங்கள் ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் மாப்பிள்ளை சாரை தான் போய் பார்த்தோம். மாப்பிள்ளை சாரை போய் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு வந்த உடனே நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா நாங்கள் போனப்போ வந்து கரெக்டாக லஞ்ச் டைம் தான். ஸோ நாங்களும் ஃபுல்லாக டயர்டாக பயங்கர பசியோட தான் வந்தோம். பயங்கர பசியோட வந்ததுக்கு ஒரு அருமையான சோறு போட்டாங்க. ஓட்டு கேட்க வந்திருக்கீங்களா சார்? சார் எங்க பிளாக்ல ஒரு ஹாய் சொல்லுங்க. மறக்காம உங்க சின்ன எல்லாம் சொல்லிடுங்கய்யா. சப்ஸ்கிரைப் டு ஹேமா விளாக்ஸ். ஐயா மாப்பிள்ளை ஐயா, சப்ஸ்கிரைப் டு ஹேமா விளாக்ஸ் சொல்லிடுங்க. அவரோட அதனால கட் பண்ணி போட்டுட்டாரு. சாப்பாடு
ஹாய் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஷூ துரத்துற. நாங்கள் பார்க்குறோம். இன்னும் பொண்ணு ரிப்ளை பண்ணதா பார்க்குறாங்க. எடுத்துட்டேன். நில்லுங்க டக்குன்னு நில்லுங்க. vlog எடுக்கறாங்க. இது vlogging ஆ? ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அதான் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டோம் மாப்பிள்ளைக்கிட்டயும் பொண்ணுக்கிட்டயும். அதுக்கப்புறம் நம்மளோட வேலை, நம்மளுக்கு முக்கியமானது சோறு தான் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட வந்துட்டோம். அண்ட் இட் வாஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபுட்டு. நான் வந்து வீட்டுக்கு வந்து கூட புலம்பிகிட்டே இருந்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். அப்புறம் வந்து தோசைலாம் வந்து லைவாகவே நம்மளுக்கு சுட சுட தோசைலாம் சுட்டு கொடுத்தாங்க. அந்த கிளிப்பும் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஹாட் இட்லியும் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போனால் கூட எந்த அளவுக்கு சூப்பராக ஃபுட்டு இருக்குமான்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லா ஐட்டம்ஸுமே செம்மையாக இருந்தது. நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணோம். எல்லாமே சாப்பிட்டு ஃபுல் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போய் படுத்து மட்டை ஆயிட்டோம். அண்ட் அங்கே எடுத்த சில கிளிப்ஸ் தான் வந்து இப்போ நான் வந்து மியூசிக்கோட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரிசப்ஷன்னா ஐஸ்கிரீம் இம்பார்ட்டண்ட்ல. ஸோ அதுவும் முடிச்சுட்டு ஒரு அழகான ஷாட் வந்து வெளியிலேயே எடுத்துட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். அண்ட் நாங்கள் தூங்கவே இல்லை ஆக்சுவலாக, அது வேற விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிய காத்தால தான் கல்யாணம். ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ஐயோ தெரியலையா நீ? இப்போ டைம் என்ன ஆகுது? 3 o'clock. நாங்கள் ரெடி ஆகிட்டு போகிறோம். ஒரு அவுன்ஸ் ஒரு ட்ராப் ஆஃப் தூக்கம் இல்லை. வழி விட்டுருங்க, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் நான். அந்த பக்கம் தானே போய் ஏறணும். இவ்வளோ பெரிய பஸ் எங்களுக்காக. ஸோ கல்யாணம் வந்து மாப்பிள்ளையோட குலதெய்வம் கோயிலில் தான் நடந்துச்சு. ஸோ விடிய காத்தால. ஸோ பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க, மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. நம்ம வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய ஐயர், அப்புறம் அந்த பொருட்கள்லாம் வைக்கணும்ல, அரேஞ்ச் பண்ணோம்ல, அதுக்காக வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அண்டு கல்யாணத்தை வந்து நாங்கள் கிட்டேயே நின்று எல்லாமே ஸ்டார்ட் டு எண்ட் பார்த்ததால ரொம்ப
பக்தியாக இருந்துச்சு. அண்ட் மாப்பிள்ளை பொண்ணு அப்புறம் வந்து அவங்களோட சடங்குலாம் வந்து ஒரு சில சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ்லாம் வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப க்யூட்டாக ஜாலியாக இருந்தது. அண்ட் எங்களோட பேட்ச்மேட் ஒருத்தவங்களுக்கு வந்து குடும்பஸ்தன் ஆக போகிறாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் நான் வந்து எந்த ஒரு கல்யாணத்தையும் வந்து இவ்வளோ கிட்ட நின்று ஸ்டார்ட் டு எண்டு வந்து பார்த்ததே இல்லை. அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்ஸ் கல்யாணம் முடிஞ்சதும் கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் மாப்பிள்ளையும் பொண்ணும். அதுக்காக தான் எல்லாரும் வந்து கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலை பற்றி சொல்லியே ஆகணும். அம்மன் டெம்பிள் தான். ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் விடிய காத்தால போனதால அந்த கிளைமேட்னால அப்படி இருக்க என்னன்னு தெரியல. பட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குட்டி கோவில் தான், ரொம்ப பெரிய கோவிலும் கிடையாது. அண்ட் அதோட மார்னிங் ப்ரீஸ் அப்பா சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் எழுந்துச்சி வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து பார்த்துட்டு அண்ட் தென் நாங்கள் சாப்பிட வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு அகெயின் ரிட்டன் ட்ரெயினுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்ததால் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சென்னைக்கு பேக் கிளம்புனோம். அண்ட்
கல்யாண சாப்பாடும் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து எங்களுக்கு டப்பாவே கட்டி குடுத்துருங்க. நாங்க எடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. அவ்ளோ டெம்ப்டிங்கா சூப்பரா இருந்தது. அண்ட் அசத்திட்டாங்க. சாப்பாட்டுல குறையே இல்ல. நான் அதான் மாப்பிள வந்து எங்களுக்கு வந்து திருப்பி ஃபோன் பண்ணப்போ அதான் சொல்லிட்டு இருந்தீங்க. எங்களுக்கு வந்த 2 நாளும் வந்து சோறு போட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றின்ட்டு. ஏன்னா, அவ்ளோ சூப்பரா இருந்தது சாப்பாடு. அண்ட் சான்ஸே இல்லங்க. திருப்பூர் வெட்டிங் தி பெஸ்ட். ஸோ அப்புறம் வந்து திருப்பூர்லேருந்து கிளம்பிட்டோம் சென்னைக்கு. ஸோ இதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் vlog எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எந்த ஒரு வெட்டிங்க்கு போயும் நான் vlog போடலை. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் vlog. அண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரீயூனியன் ஆனோம். நாங்கள் எல்லாருமே கொலீக்ஸ். பட் நாங்கள் வந்து இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறினது வந்து வித்தின் 3 மந்த்ஸில் தான். ஏன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேனில் வந்து எங்களுக்குள்ளே வந்த பாண்ட் வந்து அவ்வளோ பியோர் அண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஹாப்பியாகவும் இருந்தோம் அந்த 3 மந்த்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ப்ராஜெக்ட் வந்ததுன்னு ஸ்ப்ளிட் ஆகிட்டோம். ஸோ ரிட்டர்னில் போகிறப்போ பயங்கர மழை. அண்ட் நாங்கள் வந்து ரெயின்போவும் பார்த்தோம். அது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் climate அட்டகாசமாக இருந்தது. ஸோ அதை அப்படியே நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் until நெக்ஸ்ட் டைம் பாய் பாய். பாய் சொல்லு மோனிஷ். பாய் பாய் டாடா பாய்.